ஒரு நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தி, இவன் புரட்சிக்காரன், இவன் ஆயுத புரட்சி செய்தவன், ஆயுதம் ஏந்தியவன், மான்கடா படைத்தளத்தை சுக்குநூறாக்குவதற்கு திட்டமிட்டவன், இவன் மிக மிக ஆபத்தானவன், இவனை மரண தண்டனைக்கு ஆக்கினைக்கு உள்ளாக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திலே கொண்டு போய் கூண்டிலே நிறுத்திய போது, அப்படி நிறுத்தப்பட்ட நிலையில் நீதிபதிகளை பார்த்து பேசிவிட்டு வரலாறு என்னை விடுதலை செய்யும் என்று சொன்ன பிடல் காஸ்ட்ரோவின் வார்த்தைகள் சரித்திரத்தின் பக்கங்களிலே நிரந்தரமாக ஒரு இடத்தை பெற்றுவிட்டதை நான் பார்க்கின்றேன். அதை போலவே தமிழ் ஈழம் புலிகளின் தாயகம், தமிழீழ தாயகம் புலிகளின் தாகம், இந்த சொற்கள் தமிழரின் வரலாற்றில் மட்டுமல்ல, தரணியின் தேசிய இன விடுதலை வரலாற்றிலும் நிரந்தரமாக இடம்பெற்றுவிடும். அதை போலத்தான் பாஞ்சாலங்குறிச்சி மன்னன் கட்டபொம்மன் சொன்ன வார்த்தைகளும் சரித்திரத்திலே அழியாத புகழ் பெற்ற வார்த்தைகள். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, மன்னவன் காணிக்க ஏதுக்கடா. இந்த வார்த்தைகளை வைகோ சொல்ல வேண்டிய அவசியமில்லாமல், ரவிச்சந்திரன் பேச வேண்டிய அவசியமில்லாமல், இங்கே பேசிய பேச்சாளர்கள் பேசுவதற்கு அவசியமில்லாமல், இன்றைக்கு வானத்திலே திரண்டு வந்த மேகங்கள் இப்படித்தான் 208 ஆண்டுகளுக்கு முன்னாலே, 210 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னான் பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, மன்னவன் காணிக்க ஏதுக்கடா என்று சொன்னான். நாங்களும் பொழிந்து விட்டு செல்லுகிறோம் என்று வானத்து மேகங்கள் இன்றைக்கு சாயங்காலத்திலே வந்து இங்கே மழையை பொழிந்துவிட்டு போயிருக்கின்ற காட்சியை பார்க்கிறேன். தமிழகத்துக்கு என்னால் இந்த உயிர் இருக்கின்ற வரையில், இந்த தொண்டை குழியில் என் ஜீவன் இருக்கின்ற வரையில், இந்த மண்ணுக்கு, இந்த மண்ணில் வாழும் தமிழக மக்களுக்கு நான் ஊழியம் செய்வேன்.